டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் ஷார்ட்கட் சுருக்குக. இங்கே ஒரு கணக்கு கொடுத்துருக்குறாங்கப்பா. ஸ்கொயர் ரூட் இருக்குது, கியூப் ரூட் இருக்குது, ஃபோர்த் ரூட் இருக்குது, ஃபிஃப்த் ரூட் இருக்குது, த ஹோல் பவர் 240ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு இந்த ரூட்டெல்லாம் காலி பண்ணிகிட்டே வரணும். சரியா? அதுக்கு என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபிஃப்த் ரூட்டை காலி பண்ணணும். காலி பண்ணணுன்னா கொடுத்துருக்க பவரை 5ஆல் வகுக்கணும். வகுத்தோம்னா அடிச்சு கொடுங்க பார்ப்போம். 1 5, 4 5 20, மிச்சம் 4, 8 5 40. இப்போது இந்த 48 எழுதிக்கிறோம். அடுத்து இந்த ஃபோர்த் ரூட்டை காலி பண்ணணும். சரியா? காலி பண்ணணுன்னா என்ன செய்யணும்? இந்த பவரை 4ஆல் வகுக்கணும். வகுத்தோன்னா அடிச்சு கொடுக்கலாமா? 1 நாங்க 4, 1 நாங்க 4, 2 நாங்க 8, 12 கிடைக்கிது. இப்போ கியூப் ரூட்டை காலி பண்ணணும். அப்போ என்ன செய்யணும்? இந்த அடுக்கை 3ஆல் வகுக்கணும். 1 3 3, 4 3 12. இப்போ என்ன கிடைக்கிதுப்பா? 4 கிடைக்கிது. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை காலி பண்ணணும். அப்போ என்ன செய்யணும்? பவரை 2ஆல் வகுக்கணும். 1 2 2 4. சரியா? அப்போ பவர் என்ன தான் இருக்குது? 2 தான் இருக்குது. 3 பவர் 2. அதை எப்படி எழுதுவோம்? 3 × 3ன்னு எழுதணும். 3 9. இந்த கணக்குக்கு ஆன்சர் 9. சரியா? இதே மாதிரி தான் இந்த கணக்கும். கியூப் ரூட் கொடுத்துருக்குறாங்க, ஃபோர்த் ரூட் கொடுத்துருக்காங்க, ஃபிஃப்த் ரூட் கொடுத்துருக்காங்க, இந்த ஹோல் பவர் 120ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்? இந்த ஃபிஃப்த் ரூட்டை காலி பண்ணணும். அப்போ பவரை 5ஆல் வகுக்கணும். 1 5 5, 2 10, மிச்சம் 2 20, 4 5 20, 24ன்னு கிடைக்குதா? இப்போ இந்த ஃபோர்த் ரூட்டை காலி பண்ணணும். சரியா? இப்போ என்ன செய்யலாம்? 4ஆல் வகுக்கணும். 1 நாங்க 4, 6 நாங்க 24, 6ன்னு வருதா ஆன்சரு? இப்போ இந்த கியூப் ரூட்டை காலி பண்ணணும். கியூப் ரூட்டை காலி பண்ணால் இந்த பவரை 3ஆல் வகுக்கணும். 1 3 3, 2 3 6. அப்போ பவர் என்ன இருக்குது? 2 இருக்குது. 2 பவர் 2னா 2 × 2ன்னு எழுதலாம். சரியா? 2 4. 4 தான் ஆன்சர். ஓகேவாப்பா?